இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு இப்போ நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஒரு பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இப்போ நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய டவுட்டு. அதாவது இந்த அஞ்சலி தான் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கன்ஃபார்மாவே தெரியும். அதே சமயம் அந்த போலீஸ் அதாவது இன்ஸ்பெக்டர் அப்படி வந்து கேட்கும்போது, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் கிட்ட கான்ஃபிடென்ட்டோட வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அஞ்சலிக்கு இத கேட்ட உடனே பயங்கரமா பக்கு பக்குன்னு இருக்கு. இவ என்னடா போலீஸு, கீலீஸுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கா. இப்போ அந்த அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது அவ உங்களோட மாமன் பொண்ணு. உங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கீங்க. அதாவது கௌதமோட தம்பிக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் அவங்கள விடணுமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்கும்போது, இங்க பாருங்க சார், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எத பத்தியும் கவலையப்படாதீங்க. நான் இதுக்கு முன்னாடி அஞ்சலி மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து கருணை காட்டிட்டு இருந்தேன். ஆனா, அவ எப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது எதையுமே ஏத்துக்காம, எதையுமே கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம டார்கெட் பண்ணி இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ அடிக்கடி பிளான் பண்ணிட்டு இருக்காளோ, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவள விட்டு வைக்காதீங்க. அவ என்னோட மாமன் பொண்ணாவே இருந்தாலுமே கூட சரி, அவ வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணா தூக்கி ஜெயில்ல போடுங்க. நான் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டோம். அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா, இந்த அஞ்சலிக்கு இப்போ பக்கு பக்குன்னு இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு அந்த ரவுடியோட ஃபோன வந்து டேப் பண்ணி, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உண்மை அதாவது இப்போ ஒரு சில சம்பவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கப் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா கிட்ட சொல்லிட்டாங்க. "இலக்கியா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த கும்பல கூண்டோட பிடிக்க வேண்டியது என்னோட கடமை." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க. அஞ்சலி திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. "ஐய்யய்யோ! நம்ம மாட்டிக்க போறோமே! முதல்ல போயிட்டு அதாவது ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லக்கூடவே கூடவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம மேல தான் சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வையேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு நேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்ஷாயணிய பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடுறது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு சொன்னா அந்த தாக்ஷாயணி என்னடான்னா, "இங்க பாரு அஞ்சலி, இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே தான் தீரும். அது யாராலயுமே தடுக்க முடியாது." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. உங்களுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு, அந்த கும்பல வந்து பார்த்தீங்கன்னா கையும் களவுமா அதாவது அந்த ரவுடி, அதுக்கப்புறம் தாக்ஷாயினி, அஞ்சலி அதாவது சிக்குனா அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து புடிச்சு ஜெயில்ல போடாம வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயந்து போயிருக்கா. அவள எப்படியாச்சும் புடிச்சு ஜெயில்ல போட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.